இந்த 4 வருஷமா இவங்க வந்து வேலை நடக்குது, வேலை நடக்குதுன்னு குடிகள தோன்றாங்களே தவிர, அந்த தோண்டுனத மூடுறதில்ல. பருவமழை முன்கூட்டி வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இத விட கேவலம் என்ன இருக்கு? திமுக பலகீனமா இருக்கு, பலமா இல்ல. ஆனால் கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை காப்பாத்துறது அல்லது விடுதலை சிறுத்தைகள் கொள்கைகளை கடைபிடிக்கிறத விட ஸ்டாலினை காப்பாற்றுறது, திமுகவை காப்பாற்றுறது தான் அவருடைய லட்சியம், அவருடைய கொள்கை, அவருடைய பிறப்பினுடைய நோக்கம். எதிர்வால் எப்படி எங்கள் கூட்டணியை வந்து அவ்வளோ லேசாக காங்கிரஸ் இல்லாமல் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற முடியாது, தொடர்ந்து மறுபடியும் முதலமைச்சராக இருக்க முடியாதுன்னு அவர் டெல்லியை சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டாலினுக்கு அவர் சொல்கிறார். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் ஒரு ஜாதிய அடையாளத்தை பயன்படுத்தி தன்னை வந்து வெளிப்படுத்துறாருன்னா அப்போ எவ்வளோ கேவலமான நிலையில் காங்கிரஸ் போயிருக்கு. ஒரு தேவையில்லாமல் ஜாதிய கவசத்தை ஒரு எதுக்கு பயன்படுத்துறாரு? அந்த இடத்துல எங்கே வந்து ஜாதி? பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து ஆவடியை சேர்ந்ததான், சொந்த ஊரே ஆவடி தான். நீண்ட நாட்களாக இந்த மழை வெள்ள பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு இதை எப்படி கையாளுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க கையாளவே இல்லையே. இனிமே தானே போய் ஆய்வு செய்ய போகிறாங்க. இப்போ தானே மழை பெய்யுன்றதே தெரிஞ்சது. இதுக்கு முன்னே ஒரு டைலாக் அடித்தாங்க, எவ்வளோ கடுமையான மழை பெய்தாலும் தமிழகம் எதிர்கொள்ள தயாராக இருக்குன்னு முதலமைச்சர் சொன்னார், துணை முதலமைச்சர் சொன்னார், இருக்கிற அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் போய் ஆய்வு செய்ய போகிறோன்றாங்க. இவங்க ஏறத்தாழ அந்த 40,000 கோடியை வச்சுக்கிட்டு அதையே 4 வருஷமாக ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. புகைப்படங்கள்லாம் வருதே சார், ஆல்ரெடி அவங்க போய் ஆய்வு பண்ண புகைப்படங்கள்லாம். ஆமாங்க, மழை பெஞ்சதுக்கு பிறகு, தண்ணி தேங்கினதுக்கு பிறகு இப்போ போய் ஆய்வு செஞ்சு என்ன செய்ய போகிறாங்க? தண்ணியை வெளியேற்றுறதுக்கு தான் ஆய்வு செய்யணும். அதுக்கு தான் இவங்களே ஒரு காரணம் சொல்கிறாங்க, மழை வந்து நல்ல வேலைக்கு விட்டு விட்டு பெய்யுது, தொடர்ந்து பெஞ்சால் தான் தண்ணி போகாது, அதனால் கொஞ்சம் மழை நின்ன உடனே தண்ணி தானாக போயிடும், அதுக்கு பிறகு திருப்பி மழை வந்தால் மறுபடியும் தண்ணி நிற்கும், அது தானாக போயிடும்ன்றாங்க. இது அரசினுடைய கொள்கையை அவங்க வச்சுக்கிட்டு மழை பெஞ்சால் தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்கு தான் இவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக செய்யறது. இவங்க மழை பெஞ்ச பிறகு அது தானாக 1 மணி நேரத்தில் மழை நீர் வடிஞ்சிரும்னு சொன்னால் இது அரசினுடைய என்ன வகையான நிலைப்பாட்டில் இவங்க இருக்காங்கன்றது தெரியுது. ரெண்டாவது, நீங்கள் நான் வர பகுதிகளில் பார்க்குறேன், நீங்களும் பல பகுதிகளில் பார்த்துருப்பீங்க. இங்கே சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது தோண்டின குடியை மூடி இருக்காங்களா? இந்த 4 வருஷமாக இவங்க வந்து வேலை நடக்குது, வேலை நடக்குதுன்னு குடிகளை தோன்றாங்களே தவிர அந்த தோண்டினதை மூடுறதில்ல. இது தொடர்ந்து இதுதான் ஒரு மழை வர சொல்ல வந்து இவங்க ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்கு தான் அது பயன்படுதே தவிர, மற்றபடி அது அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் தந்திருக்காங்களா, அதுலேருந்து ஒரு மாற்று இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, எதுவுமே இல்லை. சும்மா வந்து 40,000 கோடி செலவழிக்கிறது. சென்னை மாநகராட்சி ஊரம் முழுக்க கடன் வாங்குது. உலகத்தில் எந்தெந்த வங்கிகள் கடன் தருமோ அந்த கடன்லாம் வந்து நாங்கள் சென்னையை வந்து சிங்கார சென்னையாக மாற்றுறோம்னு சொல்லி கடன் வாங்குறாங்க. ஆனால் ஒரு வேலையும் நடக்கலை. இது போதாத கோடிக்கு 67% சொத்து வரியை உயர்த்தி வந்து எங்களோட திராவிட மாடல் ஆட்சியில் சொத்து வரியை உயர்த்தி சாதனை படைச்சிட்டோன்னு பாராட்டிக்கிறாங்க அவங்கள. ஆனால் அது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி மக்கள் இவங்ககிட்ட ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்கல. அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அலுவலகத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவாங்களான்னா அது இல்லை. இங்கேருந்து இப்போது ஒரு சின்ன மழை பெஞ்சாவே, இப்போ வர சொல்ல மழை பெஞ்சுது, நான் அங்கேருந்து 1 மணி நேரத்தில் வர்றது இப்போ 2 மணி நேரம் ஆகுது. ஒரு சின்ன மழை பெஞ்சாவே சாலை முழுக்க தண்ணி தேங்குது. அந்த பள்ளம் இன்னைக்கு இப்போ சென்னை மாநகர சாலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த மழை முதல் மழை பெஞ்ச உடனே அதுக்கு இவங்க சும்மா வந்து மாற்று செய்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க கணக்காட்டுறதுக்காக ஏதோ மண்ணையோ கல்லையோ கொண்டு வந்து கொட்டுறாங்க. அது பெரிய பாதிப்பு உருவாக்கிட்டு வண்டிகளே போக முடியல. எங்கே பார்த்தாலும் குண்டும் குழியுமா அதில் வந்து இந்த சகதியாக மாறி இன்னைக்கு வந்து வர முடியாத இருக்குது.
பாலவாக்கம் பகுதியில மழை பெய்யும் பொழுதே ரோடு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அதான் குற்றச்சாட்டு. இல்லை, அதுதாங்க. இவங்க வந்து அந்த அடிக்கிற கொள்ளைக்கு விஞ்ஞானபூர்வமான ஒரு வழியை தேடுறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடிய. இவங்களுக்கு இப்போ என்னென்னா உடனே மத்திய அரசை குறை சொல்லுவாங்க, மத்திய அரசு நிதி தரல, அதனால் எங்களுக்கு இவ்வளோ பாதிப்பு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, இது ஒரு பெரிய மழை இல்லை, சாதாரண மழை தான் அவங்களே சொல்கிறாங்க. அந்த மழை கொஞ்ச நேரத்தில் தண்ணி வடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. எல்லாமே இவங்களே சொல்லிடுவாங்க. ஆனால் நிதி கேட்க சொல்ல மட்டும் சென்னைக்கு பெரிய பாதிப்பு, மத்திய அரசு நிதி தரலன்னு சொல்லுவாங்க. டெல்டா மாவட்டத்தில் இன்றைக்கி என்ன நிலமை, இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏன் வந்து அரசு நெல்லை கொள்முதல் பண்ணி அதை மத்திய அரசுக்கு தந்தால் மத்திய அரசு பணம் தர போகிறவங்க, அவங்க வந்து குடோனுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்க போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த கொள்முதல் பண்ணதையே குடோனுக்கு அனுப்பாமல் லாரி இல்லாமல் இருக்காங்க. இதில் அறுவடை பண்ண நெல்லை கொண்டு வந்து ரோட்டில் கொட்டிட்டு அவங்க வந்து அது முளைச்சி போகுது, அதை பார்த்துக்கிட்டு விவசாயி இது பண்ணுறாங்க. இந்த நெல்லையே கொள்முதல் பண்ணாதனால அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள்லாம் வந்து அவங்க அறுவடை பண்ணாமல் இருந்திருக்காங்க. இப்போ இதை கொண்டு போய் எங்கே வைக்கிறது, அதை அறுவடை பண்ண உடனே அதை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்கு கொண்டு போனோன்னா அதுக்கான வாய்ப்பு இல்லைன்ன உடனே இடம் ஃப்ரீயாக இருந்திருக்கும், இதை கொண்டு போய் அங்கே வச்சிருந்தோம். அதனால் இதை கொஞ்சம் நான் கழித்து அதை இது வந்துட்டு ஒரு 4 நாள் கழித்து 5 அதுக்குள்ளே மழை வந்து இப்போ வெள்ளத்தில் எல்லாம் மூழ்கி போச்சு. இப்போ பயிர் அடிஞ்சு அவங்க நஷ்டமாயிருச்சு, 2 பக்கமும் நஷ்டம். ஆமாம், அவங்க வந்து இப்போ அறுவடை பண்ணி அதை கொண்டு போயிருந்தா இங்கே முளைச்சி போயிருக்கோம், இந்த அரசாங்கம் கொள்முதல் பண்ணாதுன்றதுக்காக அவங்க அறுவடையை கொஞ்சம் காலம் தாழ்த்தினாங்க. அதனுடைய விளைவு இப்போ வெள்ளத்தில் நீர் மூழ்கி இருக்கு. இப்போ அவங்க வந்து விவசாயி பயிர் அழிஞ்சிட்டு இருக்கு. இவங்க வேடிக்கை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, இது ஒரு வரலாறு காணாத உற்பத்தி பண்ணிட்டாங்க. இதை வந்து பெருமையாக ஏற்கனவே சட்டசபையில் சொன்னாங்க, ஏற்கனவே இந்த அரசினுடைய சாதனையாக கூட சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, வரலாறு காணாத நெல் உற்பத்தி ஆச்சுல்ல, விவசாயிகள் பாவம் அவங்க உடைச்சி அவங்க வந்து அந்த விவசாய பகுதிகளில் நெல் பயிரிடுவதை வந்து அதிகப்படுத்தி விவசாயி உடைச்சாங்க. இவங்க போய் இன்னும் அவங்கள ஊக்கப்படுத்தலை, அவங்களுக்கு எதுவும் நல்லது செஞ்சு இவங்க போய் அவங்களுக்கு வழிகாட்டு நெறிகள் உருவாக்கி அவங்கள போய் இதை பயிர் செய்யுங்கன்னு சொல்லலை. ஆனால் விவசாயி தன்னெடுச்சியாக வந்து பயிர் செஞ்சாங்க. அந்த பயிர் செஞ்ச நெல்லை இவங்க கொள்முதல் பண்ணுறதுக்கு இவங்க தயாராக இல்லை. அதுக்குரிய வாகனங்களோ, அதுக்குரிய கட்டமைப்புகளோ, அதுக்குரிய அலுவலர்களோ, அதுக்குரிய அந்த லோன்மேன் சொல்லக்கூடிய அந்த பணியாளர்களோ எதுவுமே இவங்க வந்து கூடுதலாக பண்ணாமல் இருந்தவங்களே குறைச்சிட்டு எல்லாரும் போய் உங்களோட ஸ்டாலின், வீட்டுக்கு ஒரு ஸ்டாலின் சொல்லி அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லி எல்லாரும் வருவாய்த்துறை பணியாளர்லாம் அங்கே அனுப்பிட்டாங்க. இங்கே ஆளே இல்லாமல் இவங்க வந்து உற்பத்தியான நெல்லை வந்து கொள்முதல் பண்ணுறதுக்குரிய அந்த எந்தவித ஏற்பாடையும் செய்யாமல் நாங்கள் எல்லாம் தயாராக இருக்குது, நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து திராவிட மாடல் அரசு முன்னோடியாக இருக்குன்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு இதை வந்து வெளியே தெரியாமல் மறைச்சிட்டு இருப்பாங்க. இந்த குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறாங்க. இது வந்து பொய் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதுதாங்க, இவங்க வந்து என்ன நினைச்சாங்க, நீங்கள் இந்த அரசனுடைய ஒரு அந்த துக்ளக் தர்பார்னு சொல்லுவாங்க, அந்த கோமாளித்தனத்தை முதலமைச்சருடைய துணை முதலமைச்சருடைய கோமாளித்தனத்தை பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டோம், மழையை சந்திக்க நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், எங்கள் அரசாங்கம் தயாராக இருக்குது, அதிகாரிகள் தயாராக இருக்கிறாங்க, எல்லா ஏற்பாடுகளும் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் செஞ்சு வச்சிடணும்னு அறிக்கை விட்டாங்களா இல்லையா, சொன்னாங்களா இல்லையா? ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, பருவமழை முன்கூட்டி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இதை விட கேவலம் என்ன இருக்குது, சொன்னாங்களா இல்லையா? அதே முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, அதே விவசாயத்துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுருந்தோம், மழை முன்னே வந்துருச்சு, அது எங்ககிட்ட சொல்லிட்டு வரல, எங்களுக்கு இல்லை, நாங்கள் அது போட்ட லெட்டர் எங்கள் கையில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான பதிலை சொல்கிறாங்களே. இதிலிருந்து இவங்க வந்து எவ்வளோ பொறுப்பற்ற ஒரு நிர்வாகத்தை இவங்க நடத்துகிறாங்கன்னு பாருங்கள். ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ மழை பெய்தாலும் தாங்குவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோன்றாங்க. என்ன மழை பெஞ்சு ஏன் தண்ணி நிற்கிதுன்னா எங்ககிட்ட சொல்லாமல் திடீர்னு முன்கூட்டியே வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது என்ன வகையான, அதாவது நேரத்துக்கு தக்கவாறு. இப்போ அவங்க என்னன்னா, வழக்கமாக அவங்க வந்து ஃபோட்டோ ஷூட்டை சென்னையில் நடத்திக்கிட்டு இங்கே இருக்கிற ஏன்னா மீடியாவினுடைய அட்டென்ஷன் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி இவங்க ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும், 1 மணி நேரத்தில் வடிஞ்சிடுச்சு, 1/2 மணி நேரத்தில் வடிஞ்சிடுச்சு, இவங்க டைலாக் அடிச்சுட்டு இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக நேரடியாக களத்துக்கு போன உடனே அங்கே நடந்த சம்பவங்கள் வெளியே தெரியாமல் இருந்தது. இப்போ மீடியாவினுடைய பார்வைக்கு வந்ததுனால அங்கே இருக்கிற விவசாயிகள் படுகின்ற துன்பம், அன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்க இழப்பு,
இவங்க வந்து அவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் அந்த காப்பீடு கூட செய்யாமல் இவங்க வந்து அவங்கள வந்து நிர்கதியாக இன்னைக்கு வந்து பாதிக்க வச்சது எல்லாத்தையும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க கடத்துக்கு போய் அங்கே இருக்கிற இந்த அறுவடை செஞ்ச நெல் இவங்க கொள்முதல் செய்யாதனால ஏற்பட்ட பாதிப்பு, அதே மாதிரி அறுவடைக்கு தயாராக இருக்கிற நெல் அறுவடை செய்ய முடியாத ஒரு நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு, இது எல்லாத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்திட்டார். மீடியாவினுடைய அட்டென்ஷன் இவங்க எதை தவிர்க்க நினைச்சாங்களோ அது வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு வெளிப்பட்டுருச்சு. அவர் போய் ஒவ்வொரு இடத்துலையும் களத்தில் நிற்க சொல்ல எல்லா மீடியாவுக்கும் அது தெரிஞ்சதுனால அங்கே இருக்கிற விவசாயிகள் அவங்களுடைய குமுறல் அதை சொன்னாங்க. அதை வந்து எல்லாரும் உணர்ந்துட்டாங்க. அதனால் இவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து துணை முதலமைச்சருக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது தெரியுது, முதலமைச்சருக்கு தெரியுது. இன்னும் முதலமைச்சர் அங்கே போகல, துணை முதலமைச்சரை குறைஞ்சபட்சம் அனுப்பி அவரை போய் என்ன பண்ணுறாரு, ட்ரெயினில் ஏற்றி விடுறதை தொடங்கி வைக்கிறாரு. இது தொடங்கி வைக்கிற நேரமாக இது. விவசாயிகள் அங்கே கதறிக்கிட்டு இருக்காங்க. மழை நீரில் பயிர்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, உற்பத்தி செஞ்ச நெல்கள் முளைச்சிக்கிட்டு இருக்கு. இதை எப்போ தொடங்கியிருக்கணும்? இந்த அறுவடை காலம் தொடங்கின உடனே தொடங்கி வச்சிருந்தா, அப்போ வந்து ரயிலில் ஏற்றி அனுப்பியிருந்தா, இன்னைக்கு அது வந்து தொடர்ச்சியாக அது வெளியே போயிருந்தா, அவங்க கொள்முதல் செய்கிற கொள்முதல் நிலையங்கள் அதை அவங்க பணியை தொடர்ந்து செய்வதற்குரிய பணியாளர்கள் நியமிச்சிருந்தா, அதை வந்து இவங்க முறையாக கண்காணிச்சிருந்தா, இது எல்லாமே ரொட்டீனா நடக்க வேண்டிய வேலை எதுவுமே இல்லாத இப்போ போய் நீ ஏன் தொடங்கி வைக்கிற? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கே போய் களத்தில் நின்ன உடனே அடுத்த நாள் நாகப்பட்டினத்துக்கு வராருன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறதெல்லாம் ராத்திரியா லோடு ஏற்றினாங்கல்ல. அதையும் மீடியாக்களில் சமூக ஊடகங்களில் நம்ம பார்த்தோம். அவர் வரப்போறாரு காலையிலன்னாவே அதுக்கு முன்னால் அதை எப்படியோ இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த முயற்சினால இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கும். அதாவது பாதிப்புலேருந்து அவங்க மீள முடியாது, அது வேற. ஆனாலும் இன்னைக்கு உடனடியாக அந்த இருக்கிற நெல்லெல்லாம் வந்து பாதுகாப்பாக அவங்க கொண்டு போனது மற்றவங்களுக்கு உடனடியாக அதை கொள்முதல் செய்வதற்குரிய சூழல் உருவாக்குனதுன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த முயற்சி, நடவடிக்கை, அவருடைய செயல் தான் இதை உருவாக்கிறது. தவிர இந்த ஆட்சி, பொம்மை அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர், இவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி அவங்க இந்த மீடியா மாஃபியாவை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு தவறான செய்தியை மக்கள்கிட்ட நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதில் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவருடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த செயல்னால என்னை அம்பலப்பட்டு போய் நிற்கிறாங்க. சார், பொதுவாக ஒரு கருத்து இருக்கு, திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. 2019 அவங்க தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வர்றாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆனால் இப்போ அந்த கூட்டணியில் பல விரிசல்கள் விழுற மாதிரி தெரியுதே சார். தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராங்கன்னு சொல்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியல. 2019 வந்து நாடாளுமன்ற தேர்தல். அந்த தேர்தலில் அவங்க ஜெயித்தாங்க. அதுக்கடுத்து அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்தாங்க. அந்த தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருந்தது. இந்த அடுத்து 2024 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி இல்லை. அதனால் அந்த கூட்டணி பலமாக தெரிஞ்சுது. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஒன்றா சேர்ந்து நின்று இருந்தால், தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் களத்தில் நின்றுருந்தால் அது நீங்கள் அதோட ஒப்பிடலாம். 2019 2024 அந்த கூட்டணி ஒற்றுமையாக இருந்து இவங்க வெற்றி பெற்றிருந்தாங்களா, அவங்களுடைய தொடர் வெற்றின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த கூட்டணி பிரிஞ்சதுனால அவங்க வந்து பலமாக ஒரு தோற்றம் வந்ததை தவிர, இந்த கூட்டணியை நீங்கள் சாதாரணமாக எந்த புள்ளி உரத்தை வேணால் எடுத்துங்க, 2 கட்சியும் கூட்டணியும் ஒன்றா சேர்ந்து போட்டிட்டு இருந்தால் திமுக இந்த வெற்றியை பெற்றிருக்குமா, தொடர் வெற்றி வந்திருக்குமா? இந்த 40 சொல்ற மாதிரி அந்த வெற்றிக்கு காரணம் அவங்களோட கூட்டணி. இந்த அவங்க கூட்டணி பலமான கூட்டணி நீங்க சொல்றதை நான் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவங்க கூட்டணி பலம் இல்லை, இந்த கூட்டணியுடைய பலகீனத்தினால அவங்க ஜெயிச்சாங்க. அதனால அந்த வெற்றியை அதோட ஒப்பிடுவார். 2வது, ஸ்டாலின் வந்து 2021 முதலமைச்சர் ஆனார். அதுக்கு பிறகு அவர் இப்பதான் தேர்தலை சந்திக்கிறாரு. இது எப்படி தொடர் வெற்றி ஆகும்? இல்லை சார், இடைத்தேர்தல்கள், எம்பி தேர்தல் அவர் தலைமையில் தானே. இடைத்தேர்தல் நீங்கள் திமுக வந்து 2011 வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. 2006 11 5 வருஷம் மைனாரிட்டி அரசு, மெஜாரிட்டி கூட இல்லாத 5 வருஷம் ஆட்சி நடத்தினாங்க.
அதுக்கு பிறகு 10 வருஷம் எத்தனை தேர்தல் நடந்தது? நீங்க சொன்ன இடைத்தேர்தல், பஞ்சாயத்து தேர்தல் எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா ஒரு 100 தேர்தல் வந்திருக்கு. 100 தேர்தல்ல தோத்தாங்களே. எண்ணி பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல இருந்து நீங்க சொல்ற இந்த இடைத்தேர்தல், கவுன்சில் தேர்தல் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 தேர்தல்ல தோத்துருப்பாங்கல்ல. இதோட படுதோல்வி இன்னும் கேட்டா 2011ல திமுக எதிர்க்கட்சியா கூட வர்ற தகுதி இல்லாம மக்களால் விரட்டப்பட்டதில்ல. அதனால திமுக எப்பவுமே பலமா ஆட்சி அமைச்சது இல்ல. அது நீண்ட காலம் ஆயிடுச்சு. அதனால அவங்க கருணாநிதி கடைசி ஆட்சி நடத்துறது கூட மைனாரிட்டி அரசு தான். புரட்சித் தலைவி அம்மா அதை தெளிவா சொல்லுவாங்க. மைனாரிட்டி திமுகன்னு. அன்னைக்கு பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சியும், காங்கிரஸ் கட்சியும் தந்த ஆதரவுல அவங்க ஆட்சி நடத்த முடிஞ்சதே தவிர, அவங்க ஆதரவு இல்லைன்னா அவங்க ஆட்சியை 5 வருஷத்தை நிறைவு செஞ்சிருக்க முடியாது. அதனால அவங்க திமுக எப்பவுமே அதிமுக விட பலமான கட்சி இல்லை. இன்னும் சொல்ல போனா கூட்டணி இல்லாம வெற்றி பெற்றதே இல்லை. இல்ல அப்படிப்பட்ட கூட்டணிக்குள்ளதான் இப்போ ஒரு பிளவு வர்ற மாதிரி இருக்கு. அதுதான் அந்த அந்த நிலையில் இருக்கிற அந்த கட்சி இன்னைக்கு கூட ஸ்டாலினுடைய பேச்சிலிருந்து திமுகவை சார்ந்தவங்களுடைய பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக பலகீனமா இருக்கு, பலமா இல்லை. ஆனால் கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கூட்டணி பலன் அவங்க சொல்றது எதுவுமே கிடையாது. என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பாளர்கள் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கன்றது அவங்க கூட்டணி பலம். இதே அந்த கூட்டணி கட்சிகள் திமுக விட பலகீனமா இருக்கு. நீங்க அந்த கூட்டணி ஒன்றும் பெரிய ஒற்றுமையான கூட்டணி, கொள்கை கூட்டணி, இணக்கமான கூட்டணி, இறுதியான கூட்டணிலாம் கிடையாது. நீங்க அந்த கூட்டணியை எந்த நேரத்திலும் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி சிதறி போகும். இன்னைக்கு வேற போக்கினம் இல்லைன்னு அங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க மேலே அவங்க குதிரை ஓட்டுறதா, அவங்க தலையில் இவங்க குதிரை ஓட்டுறதான்னு அவங்களுக்குள்ள குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நான் இதை ஏதோ இதுக்காக இன்னைக்கு பீகார் தேர்தலில் இதே ஐஎன்டிஏ கூட்டணி ஒரு ஒற்றுமையை உருவாக்க முடிஞ்சுதா? உருவாக்குறதுக்கு போட்டிருந்தேன். என்ன கேரளாவில் இன்னைக்கு என்ன நிலைமை? அந்த ஐஎன்டிஏ கூட்டணி தானே. அதனால கூட்டணி ஒற்றுமைன்றது அவங்களுக்கு என்னன்னா, இன்னைக்கு டெல்லி தேர்தலில் என்னாச்சு? கெஜ்ரிவால் தலைமையை இவங்க ஏற்றுக்கிட்டு கூட்டணி அமைச்சாங்க. ஆனால் ஒற்றுமையாக போட்டியிட முடியலல்ல. அதனால அவங்க ஷீட் ஷேரிங்னு வந்ததுன்னா, தேர்தல் வந்ததுன்னா அவன் முன்னுக்கு வர்றதையும் முதலிடத்துக்கு போகிறதையும் பார்ப்பானே தவிர, இந்த கொள்கை கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு இதெல்லாம் இவங்களுடைய கவசம் தானே தவிர, அது அவங்களுடைய உறுதிப்பாடு கிடையாது. அதனால் இன்னைக்கு தேர்தல் வந்திருக்கு. தேர்தலில் என்ன நினைக்கிறாங்க அவங்கவுங்க இன்னைக்கு முஸ்லீம் லீக்கு 5 சீட்டு கேட்குறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விடுதலை சிறுத்தைகள் 4 ஓட்டு வந்ததுன்னா அதில் 1 ஓட்டு ஏன் ஓட்டுன்னு அவர் ஒரு பக்கம் சொல்லுவார். அடுத்த நேரம் திமுகவுக்கு நாங்கள் விசுவாசமான தொண்டர்கள், திமுக எட்டி உதைச்சாலும் ஏறி மிதித்தாலும் நாங்கள் போக மாட்டோம்னு சொல்லுவார். அதனால் அவங்க எல்லாமே என்னன்னா இந்த அவங்க கட்சியை காப்பாற்றுறதை விட திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை காப்பாற்றுறது அல்லது விடுதலை சிறுத்தைகள் கொள்கைகளை கடைபிடிக்கிறத விட ஸ்டாலினை காப்பாற்றுறது, திமுகவை காப்பாற்றுறது தான் அவருடைய லட்சியம், அவருடைய கொள்கை, அவருடைய பிறப்பினுடைய நோக்கம். அதை அவர் வெக்கப்படாமல் வெளியே சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் அதை பிரிச்சிடுறாங்க, அதை பிடிச்சி இழுத்துடுறாங்க. இவங்க யாரும் பிடிக்கல, யாரும் இழுக்கல. அதனால் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது பார்த்து செய்ய எஜமானன்னு போய் நிற்பாங்க. இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த காங்கிரஸ் இப்போ கொஞ்சம் எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது காரணம் என்ன சார்? அதுக்கு எதுவும் காரணம் இல்லை. அவங்களுக்கு இன்னைக்கு இவ்வளோ நாள் காங்கிரஸை தயவுல திமுக இருந்தது. ஆனால் தேர்தலில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக, நான் முதலே சொன்னது போல திமுக பலமாக இல்லை. இந்த மற்ற கட்சிகளுடைய ஆதரவை வச்சு தான் திமுக பலமாக தன்னை காட்டிகிட்டு வருது. அதை காங்கிரஸில் இருக்கிற மேலிடம் புரிஞ்சுக்கிச்சோ இல்லை, இங்கே சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் மாணிக் தாக்கூர்னு நினைக்கிறேன், மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்கிறாரு, கெஜ்ரிவால் எங்கள் கூட கூட்டணி அமைக்காத நாங்கள் கேட்ட இடத்தை தரமாட்டோம் சொல்லி நானே ஆட்சி அமைப்பேன்னு சொல்லி போனார். கடைசியில் அவருக்கு என்ன நிலைமை ஆச்சு, அந்த நிலைமை எங்கேயும் வரும்னு சொல்கிறாரு. இப்போ கெஜ்ரிவால் எப்படி எங்கள் கூட்டணியை அவ்வளோ லேசான காங்கிரஸ் இல்லாமல் கூட்டணி அமைத்தால் வெற்றி பெற முடியாது, தொடர்ந்து மறுபடியும் முதலமைச்சராக இருக்க முடியாதுன்னு அவர் டெல்லியை சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற ஸ்டாலினுக்கு அவர் சொல்கிறாரு. இதுதான் இன்னைக்கு இதில் என்னன்னா,
அவங்க வந்து விஜயை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்தி அதாவது இதை திமுகவை நேரடியாக எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லை. இதை விட்டால் வேற போக்கேடு இல்லைன்றது அவங்களுக்கும் தெரியும். அப்போ என்ன நினைக்கிறாங்க, திமுகவை எப்படியாவது வழி கொண்டு வரணும். இவங்க அதாவது இதில் வந்து யார் பெரிய எத்தன் அவங்களுக்குள்ள போட்டி. உன்னை ஏமாத்துறேன் நான், நீ என்னை ஏமாத்துறியான்னு 2 பேரும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் விஜய் கூட போயிடுவேன், விஜய் எங்களை எதிர்பார்த்துருக்கிறாரு, விஜய் ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசுகிறாரு, அதனால் நாங்கள் எந்த நிலையிலும் கேரளாவில் வந்து விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறதுனால விஜயை பயன்படுத்தி கேரளாவில் வந்து பாலகிருஷ்ணன்லேருந்து எல்லாருமே வந்து விஜய் கூட்டணி அமைக்கணும்னு விரும்புகிறாங்க, அதனால் விஜய்க்கு வந்து நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு இவங்க சொல்லி அதன் மொழியாக இவங்களுடைய பலத்தை அதிகப்படுத்த பார்க்குறாங்க. இவங்க வந்து 63 இடத்துல இருந்த காங்கிரஸ் போனத தேர்தலில் வெறும் 25 இடத்துல போட்டிக்கிட்டு அதுலேயும் 18 இடத்துல தான் வெற்றி பெற்றாங்க. அதையும் ஈரோட்டை தேர்தலுக்கு முன்னாடியே பிடுங்கிட்டாங்க. இப்போ செல்வ பெருந்தகையினுடைய சாதனையாக ஒரு இடத்த கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய பதவியை தக்க வச்சுக்கிட்டாரு. அதனால் இப்போ 17. இந்த 17ம் அவங்களுக்கு கிடைக்குமான்றதுக்கு அவங்களுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை. அதுக்கு தான் இன்னைக்கு ஏற்று பேசியிருக்காரு சார். துரைமுருகன் பேசுறது எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க வருத்தப்படுறதுல வந்து அதாவது ஒருத்தர் பேசுனாங்கன்னா வருத்தப்படுறது ஒரு தனிப்பட்ட நபர்கள். இப்போது நீங்கள் என்னை வந்து ஏதாவது ஒரு பேசிட்டீங்க, அது எனக்கு வருத்தம் தருது, நீங்கள் மன்னிப்பு கேட்குறதோ வருத்தப்படுறதோ அது வந்து தனிப்பட்ட நபர்கள் பிரச்சனை. உங்கள் கட்சியை அவமானப்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் வருத்தமாக இருக்குன்னு சொன்னால் அப்போ கட்சியை எட்டுமே அடமானம் வச்சுட்டு அவங்க காலடியில் விழுந்து கிடக்கிறது தானே பொருள். இன்றைக்கி செல்வ பெருந்தகை தனிப்பட்ட மனிதர் இல்லை. அவர் ஏற்கனவே அவருடைய ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னே வெறும் செல்வமாக இருந்தார்ல. செல்வ பெருந்தகை என்ற பெயர் சூட்டிக்கிறதுக்கு முன்னே இருந்த செல்வம் இல்லை. இப்போ செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். அந்த கட்சியினுடைய ஒரு பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்ளவர். ஆனால் இவர் வருத்தம் அளிக்குதுன்னா என்ன அர்த்தம், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் உன்னை பற்றி கட்சியை பற்றி ஒரு இழிவாக பேசல, அதை வருத்தம் அளிக்குதுன்னா அதை திருப்பி ஏன் பேசுனீங்கன்னு கேட்கக்கூட ஒரு தைரியம் இல்லைல்ல. இன்னும் ஸ்டாலின் பேசல, துரைமுருகன் பேசுறதுக்கே பதில் சொல்ல முடியாத நிலையில் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இருக்குன்னா அப்போது அந்த கட்சி என்ன நிலையில் இருக்குது? அதை விட என்ன கேட்குறாரு, அதாவது உலகத்திலேயே வந்து இந்து சம்பிரதாயப்படி நம்முடைய மரபுப்படி நம்முடைய பண்பாட்டுப்படி ஒரு களங்கம் இல்லாத ஒரு பொருள்னா தண்ணின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பாவம் செஞ்சால் கூட தண்ணி தெளித்து சரியாக போயிடும்னு ஒரு நம்பிக்கை. அது வந்து மூட நம்பிக்கையாக சரியான நம்பிக்கையான்ற அந்த வாதத்துக்குள்ளே நான் போகலை. ஆனால் நம்முடைய வழக்கம், நம்முடைய முன்னோர்கள் தண்ணி வெளியிருந்து ஏதாவது போயிட்டு வந்தால் கூட தண்ணி தெளிச்சிட்டு உள்ள வாப்பான்னு சொல்லுவாங்க. இதுதான் மரபு. ஆனால் அந்த தண்ணிக்கே ஜாதிய சாயத்தை பூசினவர் செல்வ பெருந்தகை. அவங்க ஆட்சியினுடைய கோளாறு. அவரை கூப்பிடாமல் அங்கே இருக்கிறவங்க தண்ணி திறந்துட்டாங்க செம்பரம்பாக்கம் ஏரியிலன்னா நாங்கள் திறந்தா அண்ணா தீட்டுப்பட்டுறோமா, நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்க தரக்கூடாதான்னு சொல்லி ஒரு இழிவான, இவருக்கு பதவி வேணும்னு சொல்ல இவருக்கு வந்து இந்த சமுதாயம் இந்த நாடு ஒரு உயர்வான இடத்த தந்திருக்கு, எம்எல்ஏ மக்கள் பிரதிநிதின்னு சொல்ல அப்போது அந்த ஜாதி அடையாளம் அவருக்கு தெரியல. ஆனால் அதுக்கு வந்து அவங்க கூட இருக்கிற தோழமை கட்சி ஆட்சியில் இருக்க சொல்ல அங்கே இருக்கிற ஏவாவையிலுக்கும் இவருக்கும் பிரச்சனைனா ஏவாவையில் இவரை கூப்பிட வேணாம்னு சொன்னார்னா அதுக்காக போய் என்ன போன வருஷம் கூப்பிடல இந்த வருஷம் கூப்பிடல தண்ணி திறக்கிறதுல கூட ஜாதியை பார்க்குறீங்களான்னு கேட்குறாருன்னா அப்போது பாருங்கள், அவருடைய சுயநலத்துக்காக ஒரு கட்சியினுடைய இந்தியாவை ஆண்ட கட்சி, இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றதாக சொல்லி கொண்டிருக்கின்ற கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் ஒரு ஜாதிய அடையாளத்தை பயன்படுத்தி தன்னை வந்து வெளிப்படுத்துகிறாருன்னா அப்போ எவ்வளோ கேவலமான நிலையில் காங்கிரஸ் போயிருக்கு இன்னைக்கு. அதாவது இதை வந்து வேற ஒரு சாதாரண ஒரு பாமரன், பாதிக்கப்பட்ட பாமரன் சொன்னார்னா நம்ம ஏற்றுக்க முடியும், அதில் ஒரு பொருள் இருக்கிறதாவோ சொல்ல முடியும். ஆனால் ஒரு பெரிய கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் வந்து இதை சொல்கிறாருன்னா அப்போது அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய ஜாதியத்தை கவசமாக பயன்படுத்துகிறாருன்னு தானே பொருள். இவரை யாரும் மதிக்கலைன்னா அல்லது இவரை வந்து அங்கே கேட்ட மாமூல் வரலன்னா அல்லது இவர் கேட்ட டெண்டர் அவங்க நீர்வளத்துறையிலேருந்து தரலைன்னா அதை பழிவாங்கிறதுக்காக இவர் அவங்கள குறை சொல்லுவார், துரைமுருகனை குறை சொல்லுவார். இப்போ நீர்வளத்துறை அவர்கிட்ட இருக்கிறதுனால அவரை குறை சொல்கிறாரு.
ஏவாவேலு அந்த பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சர். அதனால அவர் பிடிக்கலன்னா இவர் வந்து அது ஜாதி அடையாளத்தை காட்டுவாரா? அவங்க 2 பேரும் வந்து ஜ வேற சமுதாயன்றதுனால இவரை நான் தாழ்த்தப்பட்டவர் அதனால என்ன அவங்க மதிக்கலன்னு சொல்றாரா? இது எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அது நடந்தது சரியா தப்பா? அதுக்கு யார் காரணம்? அந்த விவாதத்துக்குள்ள போல. ஆனா இவர் சொல்ற காரணம் ஒரு தேவையில்லாம ஜாதிய கவசத்தை இவர் எதுக்கு பயன்படுத்துறாருன்ற. அந்த இடத்துல எங்க வந்தது ஜாதி? நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்றாரு. எனக்கு 3,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. 3,00,000 பேர் எல்லா ஜாதியிலும் தானே ஓட்டு போட்டாங்க. நீங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கு ஒரு ஜாதி அடையாளத்தை பயன்படுத்துறீங்க? அதனால இப்போ செல்வ பெருந்தகைக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதை எல்லாம் வந்து இன்னைக்கு இவ்வளோ நாள் இவருக்கு மரியாதை கொடுத்தா இவர் வந்து இவர் ஜாதியை பற்றி பேச மாட்டார். இவரை வந்து எங்கேயாவது கூப்பிடலன்னா உடனே ஜாதியை சொல்லுவாரா? இது எவ்வளோ தவறான ஒரு போக்கில் இன்னைக்கு அந்த அதுதான் எதையாவது சொல்லி திசை திருப்புறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. மக்களுக்கு என்ன பாதிப்பு, அந்த பாதிப்புக்கு ஏன் நான் இதையே இப்படி கேட்குறேன். இதே செல்வ பெருந்தகை அவருடைய தொகுதியில் அந்த சம்பரமாக்கம் ஏறி இருக்குல்ல, இந்த பாதிப்பு வந்த உடனே அங்கே நீர் நிரம்புதுன்னு தெரியுது இல்லை, இவர் போய் நின்று இருக்க வேண்டுமா வேண்டாமா? ஒரு மக்களுடைய பிரதிநிதி அங்கே போய் அதிகாரிகளை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மழை பெஞ்சிட்டு இருக்கு, இதை உடனே செய்யுங்க, இதனால் பாதிப்பு வரும்னு இவர் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் அவங்க செஞ்சதை குறை சொல்லிட்டு இருக்காரு. என்னை கூப்பிடலன்றாரு. இவர் எது கூப்பிடணும்னா விருந்து வச்சு கூப்பிடுவாங்களா, இல்லை அழைப்புதல் போட்டு கூப்பிடுவாங்களா, இல்லை அதுக்கு ஒரு விழா நடத்தி கூப்பிடுவாங்களா? கூப்பிடுறதுன்றது இவர் போய் களத்தில் நிற்கணும். மக்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடிய சூழ்நிலை அந்த இடத்துல இருக்குன்னா இவர் மக்கள் பிரதிநிதியாக அந்த தொகுதிக்கு போய் நிற்கணுமா இல்லையா? இவர் வந்து சும்மா வந்து விளம்பரத்துக்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஸ்டாலின் என்ன செய்கிறாரோ அதுதான் இன்னைக்கு அவருடைய கூட்டணி கட்சியிலும் செஞ்சுட்டு இருக்கு. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி. டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. எடப்பாடி அவர்களுடைய தலைமையை ஏற்றாருன்னா விஜய் வந்து அரசியலில் சோபிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் வந்து ஒரு வேற மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ என்ன டிடிவி தினகரன் சோபிச்சிட்டாரா? டிடிவி தினகரன் யார்? அவர் ஏதோ போக்கினர் இல்லாத ஏதோ ப்ரெஸ்ஸு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு 4 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பத்திரிகையில் கேள்வி கேளுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. டிடிவி தினகரன் இன்னைக்கு அரசியலில் என்னவா இருக்காரு? அவருடைய கட்சி என்ன நிலையில் இருக்குது? அவர் என்னவோ நாங்கள் சேர்ற கட்சி தான் வெற்றி வருவோம். சரி, எங்கே சேருவோம்? உனக்கு போக்கிட இருக்கா? எவனாவது கூப்பிட்றானா? யாருமே கூப்பிடல. நீ என்ன சொல்ற? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக விடமாட்டோம் அப்படின்னு தானே சொல்றாரு. இது ஒரு கொள்கையா? 2021 அதிமுக ஆட்சி அமைக்காம போனதுக்கு அவர் காரணம் சொல்றாங்களே. இல்லை, அவர் தன்னை தானே சொல்லிக்கிறாரு. அது அவருக்கு வேண்டிய ஒரு சிலர் வந்து அதை சொல்லியிருப்பாங்களே ஒழிய அவர் எப்படி காரணமாவார்? அவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கட்சி, பலமான கட்சி, கட்டமைப்புள்ள கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டவர், தூக்கி எறியப்பட்டவர். இன்னும் கேட்டால் இந்த கட்சிக்கு லாயக்கில்லன்னு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அரசியலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட்டவர் டிடிவி தினகரன். இன்னைக்கு டிடிவி தினகரன் அதிமுகவை பற்றி பேசுறதுக்கு மட்டும் இல்லை, அம்மாவை பற்றி பேசுறதுக்கு கூட அருகதை இல்லாத, தகுதி இல்லாத, அம்மாவால் விரட்டி அடிக்கப்பட்ட, கடைசி அம்மா நினைவிருக்கின்ற வரை அவரை வந்து ஏற்காத ஒரு மனிதர் டிடிவி தினகரன். அவரே சொல்லுவார், நான் எப்போ வேணால் ஜெயிலுக்கு போக தயாராக இருக்கிறேன், ஜெயிலுக்கு போக வேண்டிய வழக்கெல்லாம் இருக்குது, அதை பற்றி நான் கவலைப்படலை, ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கட்சி நடத்துவேன்னு சொன்னார். அதனால் அவர் எப்போ வேணால் ஜெயிலுக்கு போகிறவர். அதனால் அவர் எதையாவது பேசுகிறேன். நான் கேட்குறேன், இன்னைக்கு அவர் என்ன சொல்கிறார்? 4 கூட்டணி அமையும், அதில் வந்து தினகரன் பங்கேற்கின்ற கூட்டணி வெற்றி பெறுமா? எப்படி வெற்றி பெறும்? நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நீ போட்டியிட்ட நீ வெற்றி பெற்றியா? நீ அதுக்கு முன்னே போன 2021 தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வராமல் தடுத்தன்னு சொல்கிறது இன்னைக்கு வந்து சொல்லிக்கிற, இது எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. இப்போ ஆக திமுகவினுடைய கூட்டணி பலத்தால் வெற்றி பெறலை, நாங்கள் வந்து காட்டி கொடுத்ததுனால வெற்றி பெற்றான்னு ஒரு வெக்கம் இல்லாமல் ஒரு தினகரன் சொல்கிறாருன்னா இவருடைய துரோகத்தை சொல்கிறாரு. இங்கே அதிமுகவில் புரட்சி தலைவி அம்மா ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளை எப்படி வந்து அதிமுக தொண்டர்கள் ஏற்றுப்பாங்க? அம்மாவினுடைய வழி நடக்கிறவங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி நடக்கிறவங்க எப்படி நம்புவாங்க?
அதனால் அவர் அதிமுகவினுடைய பெயரையும் புரட்சித் தலைவி அம்மாவினுடைய பெயரையும் பயன்படுத்த தகுதி இல்லாத ஒருத்தர். ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. நன்றி.